பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து பாதுகாப்பதே அந்த பணியே சரியாக இருந்தது. இனிமேல் தான் கால்நடைகள் என்ன பாதித்திருக்கிறது, பயிர் என்ன பாதித்திருக்கிறது, வீடுகளில் என்ன பாதிப்பு இருக்கிறது, இதையெல்லாம் இனிமேல் கணக்கெடுத்து இந்த பாதிப்பை ஈடுகட்டுவதற்கு அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளால் மட்டும்தான், குறிப்பாக நீர்வழி ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் சாலைகளுக்குள்ள தண்ணி போடுறதும் வீடுகளுக்குள்ளே போடுறதும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் கூட அந்த நீர்வழி பாதையில் ஒரு ஆக்கிரமிப்புகள் உள்ள பகுதியாகவும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை உண்டு இருக்கு. இல்லை, இப்போ நாங்கள் எங்களுடைய வேண்டுகோள், இந்த டைமில் நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்காது. ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் பொதுமக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது, ஒரு ஆபத்தான இடத்துல இப்பொழுது தண்ணீர் வந்திருக்கிறது, அந்த இடத்துல தண்ணீர் வடிந்த உடனே மீண்டும் அந்த இடத்துக்கு போய்விடலாம், அது புறம்போக்காக இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை இல்லை என்றாலும் அங்கே போய்விடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது என்று நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் அதை சொன்னால் உங்களுக்கு வேறு இடம் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்வார். எனவே அந்த ஆபத்தான இடத்திற்கு மறுபடியும் போக வேண்டாம் என்பது. அதே போல் மலைப்பகுதிகளில் நீங்கள் ஒரு கல் உருண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு தெரிகிற இடத்துல அவங்க போய் இருக்கிறது, அது பாதுகாப்பை அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அரசாங்கம் அதற்காக நடவடிக்கை எடுக்கும் என்றாலும் அவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல் உருண்டு வந்திருக்கு, நல்ல வேலையாக அந்த காம்பவுண்டில் முட்டி இருக்குது. அந்த இடம் பார்த்தால் அது புறம்போக்கு நிலமாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நான் குற்றம் சொல்லலை, ஏன்னா அவர்கள் இல்லாத காரணத்தால் தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. எனவே அவர்களுக்கு சரியான இடத்தை கொடுக்க வேண்டியது, அவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதை கண்டிப்பாக தளபதி அவருடைய அரசு செய்யும். எங்களுடைய வேண்டுகோள், மாவட்ட நிர்வாகத்தோடு அவர்கள் ஒத்துழைத்து அந்த கொடுக்கிற இடத்தை நீங்கள் பாதுகாத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இதில் காணாமல் போன ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதையெல்லாம் கொடுப்பதற்காக தனியாக முகாம் அமைக்கப்படுகிறது. மக்கள் நானே ஒரு 100 ரூபா ஃபண்டு கொடுக்கணும்னா அது எங்க கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பொதுமக்கள் ஏதாவது கொடுப்பதற்கு அவர்கள் விரும்பினால் அதற்காக தனியாக பெரிய பில்டிங்கை போட்டு ஆளை போட்டு வச்சிடலாம். எங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கேம்ப்பு, அவசியமாக இருக்கிற இடத்துல அத்தனை இடத்துலையும் கேம்ப் போடுறதுக்கான நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த கேம்ப் 1 or 2 டேஸில் அந்த பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்துடலாம். ஒவ்வொரு கேம்ப்லேயும் 1 or 2 டேஸில் இப்போ இதுலேயே இவ்வளோ பாதித்தவங்க 7 கேம்பில் இருந்தவங்க ஒரு கேம்பை தவிர மற்றவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிற அளவுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் வேகமாக வேலை செஞ்சதுனால, இங்கே இருக்கிற அதிகாரிகள் வேகமாக வேலை செய்த காரணத்தால் அந்த செய்ய முடிந்தது. அதனால் அதே மாதிரி இந்த கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. நேற்று ஒரு குழந்தை டிவியில் பேசும்போது சொல்லுது, அது எல்லா பொருளும் போயிடுச்சு, எங்கள் சர்டிஃபிகேட்லாம் போயிடுச்சு, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, எல்லாம் போயிடுச்சுட்டு. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் விரைவாக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதிகாரிகள் முழுசும் களத்தில் தான் இருக்காங்க. நாங்கள் இப்போ நேற்றெல்லாம் 10-11 மணி வரலாம் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. மிட் நைட்டில் தான் அவங்கள ரெஸ்கியூ பண்ணியே கொண்டு வந்தாங்க. அதனால் அவங்க 24 hours இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா இவ்வளவு பரவலாக நடந்துருக்கிற இடத்துல மிஸ் ஆகிருந்தால் அந்த இடத்த உடனே அட்டன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு ஃபார்மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பாதிச்சிருக்கு, பயிர் பாதிச்சிருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மே கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருச்சுனாக்க அதை இவங்க போய் மறுபடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கால்நடைகள், அதை கூட நாங்கள் சொன்னோம். இந்த கால்நடை என்பது ஒரு பொருளாக நாங்கள் பார்க்கவில்லை. அவங்க உயரை கொடுத்து அதை வளர்த்துருக்காங்க, அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்காங்க. இப்போ நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள்லாம் மேய்க்க போகும்போது ஒருத்தர் போனாருனாக்க அது பின்னாடியே போயிட்டு, அதனால் அது ஒரு பொருளாக நாங்கள் நினைக்கல. அதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்குறோம். ஆனால் அவருடைய இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.